வணக்கம் சாதனை பெண்கள் சிஐடி வியூவர்ஸ். நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். என்னோடய வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஒன்று போட போகிறேன். என்ன தெரியுங்களா, நம்ம சுடி டாப் அதாவது கமீஸோட பேப்பர் டிராஃப்டிங் போட்டு காமிச்சேன், கிளாத்தில் எப்படி டிராஃப்ட் பண்ணுறதுன்னு போட்டு காமிச்சேன், கிளாத் எப்படி கட் பண்ணுறது, கிளாத் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படி வந்திருக்கு, ஃபினிஷிங் நல்லா இருக்குங்களா, போட்டு பார்த்துருக்கீங்களா, ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட்டு அதாவது சல்வாரோட எப்படி டிராஃப்ட் பேப்பர் டிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல் ரொம்ப சிம்பிளுங்க. அதே மாதிரி பேண்ட்டை கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ஈஸி. சுடிதாருக்காவது டாப்புக்காவது டாப்பை ஸ்டிச் பண்ணுறதுக்கே ஒரு ½ ஆகும். ஆனால் இது பார்த்திங்கன்னா கட்டிங்கு ஸ்டிச்சிங் ரெண்டுமே ½ தான். சின்ன சின்ன நுணுக்கங்களை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாங்களா? தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷீட் எடுத்திருக்கேன். ஏன் இந்த ப்ரௌன் ஷீட்னா உங்களுக்கு வரைகிறத புரியும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியுங்கிறதுக்காக. அதே மாதிரி ஒரு பேண்ட் ஒன்று எடுத்திருக்கேன், அதாவது எந்த பேண்ட் அளவு நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோமோ அந்த பேண்ட் எடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவை மார்க் பண்ணுறதுக்காக ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் கட்டிங் லைனை காட்டுறதுக்காக ப்ளூ கலர் லைன் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷீட் அதாவது பேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும், அதனால் அகல வடிவில் மடிச்சிருக்கேன். டாப்பு பார்த்தீங்கன்னா நீல வடிவில் மடிச்சிருப்பேன், இது வந்து அகல வடிவில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மடிப்பு, இந்த ஃபோல்டு சைடு எப்போவுமே என்ன பார்த்தா மாதிரி, அதாவது யார் வரைய போகிறோமோ யார் கட் பண்ண போகிறோமோ அவங்கள பார்த்தா மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே இதை நான் இப்போ வைக்க போகிறேன். அதே மாதிரி இன்ச்சு டேப்பு தேவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸ்க்காக 2 இன்ச்சஸ் கீழே விடுறேன். நம்ம டாப்புக்கும் இதே மாதிரி தான் விட்டோம், அதே மாதிரி இதுதான் பாட்டமாக மடித்து தைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு விடுறோம். ஃபஸ்ட்டு விட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலேருந்து ஹைட்டை எடுக்கிறோம். மேக்ஸிமம் நீங்கள் பாருங்களேன், இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா இருக்குங்க கண்டிப்பாகவே. ஏன்னா நான்லாம் நார்மல் ஹைட்டு, மேக்ஸிமம் எல்லாருமே இந்த ஹைட்டு தான் இருப்பாங்க. அதனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரெக்டாக ½ இன்ச்சு இருக்குங்க. இதை பாருங்க, ஏன்னா இது வந்து நம்ம பேண்ட்டோட லென்த்து, அதாவது வித்தவுட் இந்த பெல்ட்டோட இருக்கிற இந்த லென்த்துக்கு இந்த ப்ரௌன் ஷீட்டு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தனியாக, அதாவது 2 பார்ட்டு தான் கட் பண்ண போகிறோம். இது ஒரு பார்ட் ஆகிடும், இது ஒரு பார்ட் ஆகிடும். இந்த 2 பார்ட்டை தனித்தனியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணால் ஒரு பேண்ட்டு கிடச்சிரும். லென்த்தை நான் மார்க் பண்ணிட்டேன்னா அந்த மார்க் பண்ண பாயிண்டில் இதை வச்சுட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா க்ராஸாக இருக்கும். பேண்ட் வந்து நிறைய ஃப்ரில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உட்கார்ற இடம் லூஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கீழே உட்காந்து எழுந்திருக்கும் போது கிழியாது. அதனால் துணியில் நீங்கள் தைக்கிறீங்கன்னும் போது எவ்வளோ வேணாலும் துணி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதை எப்படி நான் மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த கால் பிரிகிற இடம் இருக்குல்ல, அதையும் அதை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்தையும் கொண்டு போய் நான் இங்கே வைக்கிறேங்க. நேராகவே எவ்வளோ துணி இருக்கோ அவ்வளோ துணிக்கு இந்த இடத்துல இன்ச் டேப்பால் ஒரு ½ இன்ச்சு நான் ஃபஸ்ட்டே விட்டுடுறேன். இன்ச் டேப்பில் ஒரு ½ இன்ச்சை ஃபஸ்ட்டே விட்டுட்டு அந்த ½ இன்ச்சில் இந்த பெல்ட் இல்லாமல் இந்த பாட்டம் பார்ட் இருக்குல்ல, இதிலேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் நான் எப்படி மார்க் பண்ணுறேங்க. ஓகேங்களா? முதல்ல என்ன பண்ணோம், 2 இன்ச்சு விட்டோம், உயரம் எடுத்தோம், நேராக எங்கே துணி எண்டு இருக்கோ, அதாவது பேப்பருங்கிறதால பேப்பரோட எண்டு, துணியாக இருந்தாலும் துணியோட எண்டை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த பாட்டம் ஓப்பன், இந்த பாட்டமோட ஓப்பன் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை நம்ம எடுத்துடலாங்க. கீழே 2 இன்ச்சு விட்டுட்டோம், இதுக்கு மேலே ஒரு ½ இன்ச்சு விட்டுட்டோம், இதுக்கு மேலே ஒரு ½ இன்ச்சு இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு ½ இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே தைக்கிறதுக்காக சீம் அலவன்ஸ் தையலுக்காக விடப்படும் பகுதி இங்கே ஒரு ½ இன்ச்சு விட்டுட்டோம். இந்த பாட்டம் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை அப்படியே நேராக சும்மா அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நேராக இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இன்ச் டேப்பில் சைடுக்கு மட்டும் 1 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். இவ்வளோங்க, 1 இன்ச்சு விட்டால் போதுங்க. இந்த ½ இன்ச்சுலேருந்து இந்த 1 இன்ச்சை இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ½ இன்ச்லேருந்து இந்த 1 இன்ச்சை ஜாயின் பண்ணிவிடுங்க. தெரியுதாங்க, இதுதாங்க பாட்டம் பார்ட்டு. ஃப்ரில் வச்சு நம்ம வைக்கும்போது நமக்கு ஏற்ற மாதிரி ஆகிடும். இன்னொரு தடவை நான் சொல்கிறேன்,
பேண்ட்டை போட்டோம். ஃபஸ்ட்டு 2 இன்ச்சை மார்க் பண்ணோம். அதோட ஹைட்டை எடுத்தோம். ஹைட்டுக்கு மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டோம். அதே மாதிரி எவ்வளவு அகலம் இருக்கோ அந்த அகலத்துக்கு நம்ம போயிட்டு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து, அதாவது இந்த கால் பிரிகிற இந்த சென்டர் பாயிண்ட்டு, இந்த பெல்ட் இல்லாமல் இந்த சென்டர் பாயிண்ட்டை எடுத்தோம். அந்த லென்த்தை எடுத்துட்டு அங்கேருந்து கீழே 1/2 இன்ச்சு வச்சோம். காலோட அகலத்தை வந்து கீழே வச்சு எடுத்தோம். இந்த 2 இன்ச்சு பாயிண்ட்லேருந்து எடுத்தோம். அது அப்படியே கீழே மார்க் பண்ணி அங்கேருந்து 1 இன்ச் எடுத்துட்டு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். நான் அப்படியே ரெட்லேயே மார்க் பண்ணிட்டேன். நீங்களும் ரெட்டில் மார்க் பண்ணால் கூட உங்களுக்கு ஓகே தான். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கட்டிங் வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து பெல்ட் பார்ட்டை மார்க் பண்ண போகிறேன். இந்த பார்ட்டு போதும். பெல்ட்டுக்கு நமக்கு ஃபோல்டிங்லாம் தேவை கிடையாது. நம்ம இன்கேஸ் கிளாத்தில் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா பிரச்சனையே இல்லை, ஜாயிண்ட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த அளவு எவ்வளவு இருக்கோ இதை அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இதை மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க. தெரியுதுங்களா? இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நான் அளவு எடுத்தேன். அளவு எடுத்துட்டு இன்ஸ்டேப்பை கொண்டு சைடுக்கு 1 இன்ச்சுங்க, சைடெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்காக 1 இன்ச்சு, இங்கே மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணுங்க. ஏன் மேலே 2 இன்ச்சுன்னா நாடாக்கு மடித்து தைக்கிற இடம் இதுதான். அப்போ நம்ம 2 இன்ச்சு கொடுத்தா மட்டும்தான் நாடாக்கு பெருசாக மடித்து கொடுத்து உள்ளே கேப் கொடுத்து நாடாவை கோத்துக்க முடியும். இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கேலை கொண்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதை பாருங்கள், இப்படி கொஞ்சம் ஓவர்லேப் ஆச்சுன்னா இந்த ஷேப்பை இப்படி கம்மி பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இந்த இடம் நமக்கு பெருசாக தான் இருக்கும், இந்த இடம்லாம் நம்ம எடுக்கலை. அப்போ கொஞ்சம் கம்மியாச்சுன்னா பரவாயில்ல. நான் இன்னொரு தடவை ப்ளூ லைனில் மார்க் மட்டும் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேண்ட்டு பாருங்கள் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. முதல்ல 2 இன்ச்சு மார்க் பண்ணேன். அதுக்கப்புறமா இதோட உயரம் எடுத்தேன். இந்த உயரத்துக்கிட்ட நான் 1/2 இன்ச்சு கேப் விட்டு இருக்கிறேன். இதே 1/2 இன்ச்சு கேப்பை நான் இங்கே எடுத்தேன். இங்கேருந்து இந்த உயரம் நான் மார்க் பண்ணேன். இங்கேருந்து நான் 1/2 இன்ச்சு கேப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறமா பாட்டம் ஓப்பனை மார்க் பண்ணேன். இந்த பாட்டம் மார்க் ஓப்பன் பண்ண கீழ் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 இன்ச் லைன் நான் 1 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா தையலுக்காக, சீம் அலவன்ஸ்க்காக. இதை நான் அப்படியே ஜாயின் பண்ணுறேன். சும்மா இப்போ ஒரு டாட்டட் லைன்ஸ் மட்டும் போட்டு காட்டுறேன். இப்படி மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பெல்ட் பார்ட், அதாவது மேலே நாடா கட்டுற இடத்த வச்சேன். என்ன இருக்கோ அதை அப்படியே ஒரு லைன் மட்டும் போட்டுட்டேன். என்ன இருக்கோ அதை லைன் போட்டுட்டேன். சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணேன். மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணேன். அதை பாக்ஸ் ஆக்கிட்டேன். இது வந்து பெல்ட் பார்ட்டு, இது வந்து பாட்டம் பார்ட்டு. இந்த 2 பார்ட்டையும் கட் பண்ணிட்டீங்கன்னா பேண்ட்டு தச்சிடலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு தடவை 2 தடவை தப்பு ஆனால் கூட திரும்ப திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது வந்துடும். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் வந்து கிளாத்தில் எப்படி டிராஃப்ட் பண்ணுறது, கிளாத்தை எப்படி கட் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.